வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். ஹோப் ஆல் ஆர் வெல். இன்றைக்கி பார்க்க போகிறது வீடியோவில் லஞ்ச் ரெசிபி வெந்தய குழம்பு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. நான் என்னுடைய மெத்தடில் செஞ்சுருக்கேன். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க வாங்க இந்த குழம்பு நான் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாம். வெந்தயத்துலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. சுகருக்கு நல்லதுன்னு வாங்க. முக்கால்வாசி சமையலில் பார்த்தீங்கன்னா குழம்பு வகைகளெல்லாம் வெந்தயம் கொஞ்சமாவது சேர்த்து தான் இந்த மசாலா அரைச்சி அந்த குழம்புகள் செய்வோம். என்னுடைய சமையலையும் வெந்தயம் கொஞ்சமாவது நான் சேர்த்துக்குவேன். இப்போ இந்த குழம்புக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு வெறுமனே எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப கருகக்கூடாது. அது மாதிரி அந்த கலர் மாறுற சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கலர் மாறிச்சுன்னா கசப்பு வந்துடும். அப்புறம் குழம்பு கசப்பாயிடும், சாப்பிட பிடிக்காது. இந்த மெத்தடில் செய்யும்போது குழம்பு டேஸ்டியாக இருக்கும் நல்லா. இப்போ இதை வந்து மிக்சரில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இதுக்கு வேண்டியது வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு 10 பூண்டு அதை வந்து கொஞ்சமாக நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப் இருக்குது. இப்போ இது வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இதுக்கு வந்து குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாகவே காரக்குழம்புலாம் செய்யும்போது நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 கரண்டி சேர்த்துருக்கேன். குழம்புங்களுக்கெலாம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்க்கும் போது குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து சூடாகி வருது. இந்த சமயத்தில் கடுகு போட்டுக்கிறேன். ரொம்ப எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டாலும் பொரிஞ்சிடும், ரொம்ப அந்த ஃப்ளேவர் போயிடும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ரொம்ப கம்மியாக போட்டுருக்கேன். ஏன்னா பவுடரும் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். மூணு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இது எல்லாம் எண்ணெயில் வறுபடட்டும். ஸ்லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். சாதாரணமாகவே காரக்குழம்புலாம் செஞ்சிங்கன்னா கூட கொஞ்சமாக வெந்தயம் போடுவோம். இது வெறும் வெந்தயம் மட்டுமே போட்டு குழம்பு செய்கிறது. நான் வேறு எதுவும் பெப்பர்லாம் சேர்க்கல இதில். நீங்கள் எதெல்லாம் வெந்தயத்தை கொஞ்சமாக சேர்ப்பீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் செய்யும் போதும் வெந்தயத்தை கொஞ்சம் போட்டு தான் சாம்பார் பருப்பு வேக வைப்பேன். அதே மாதிரி கடைசியாக இறக்கும் போதும் கொதி வரும்போது கொஞ்சம் பவுடர் சேர்க்கறது உண்டு. இதில் வந்து தக்காளி, அரிஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நல்லா வதக்கிடலாம். உப்பு போட்டதுனால வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேன். மிளகாய் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக கோபுரமாக போடலை. தனியா பொடி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனு.
இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட அந்த வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருந்து பக்கத்துலேயே இருந்து கலந்து விட்டணும். இது கூடவே இட்லி தோசை பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் இந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது இந்த மாதிரி இது போட்டு செய்யும்போது. சில சமயம் நான் யூஸ் பண்ணுவேன். சில குழம்பு வகை செய்யும்போது இந்த மாதிரி போடுவேன். அது நல்லா தான் இருக்கும். அதனால் இதுக்கும் போட்டிருக்கேன். இதையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த மூடி போட்டு மூடி வைக்கலாம். அது எல்லாம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதில் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது அந்த காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போது இதை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா புளி தண்ணிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த சமயத்தில் பவுட்ரு பண்ணின வெந்தயம் ஜீரக பொடியை சேர்த்துடலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் அவ்வளோ சேர்க்கலை, 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து கசப்பாயிடுமோன்னு ஒரு எண்ணம். உங்களுக்கு தேவைன்னா 2 ஸ்பூனும் கூட சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்திருக்கு, டேபிள் ஸ்பூன். இதை கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே குழம்பு திக்காக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த ரெசிபி. எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time.